கூட்டம் தற்போதுதான் நிறைவடைந்தது. அடுத்தது இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. டெல்லியில காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய இல்லத்தில் இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்களான மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் இருந்து இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய தலைவர்கள், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதனுடைய எம்பி அபிஷேக் பானர்ஜி அவர்களும், ஆம் ஆத்மி கட்சி சார்பில் சஞ்சய் சிங் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அநேகமாக தேசியவாத காங்கிரசின் சார்பில் திரு சரத் பவார் அவர்கள் கலந்து கொள்வார். இப்படி பல முக்கிய தலைவர்கள் இதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது, இதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க பேச போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த கூட்டத்தினுடைய முடிவில் நமக்கு தெரிய வரும். செய்தியாளர்களை சந்திக்க போகிறார்களா இந்த கூட்டத்தினுடைய முடிவில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே இந்த கூட்டத்திற்கு முன்னாடி இந்தியா கூட்டணியை கூட ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கலாம், சந்திரபாபு நாயுடுவையோ நிதிஷ்குமாரையோ மற்ற சிறிய கட்சிகளையோ அவங்க ரீச் அவுட் பண்ணி ஒன்றாக இணைத்து 272 பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான சில முயற்சிகள் நடக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள்லாம் வலம் வந்த நிலையில இந்த கூட்டம் தற்போது நடப்பது என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. நம்முடைய செய்தியாளர் ராஜா அங்க டெல்லியில இருந்து நம்மோடு இணைகின்றார். ராஜா, இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அஜெண்டாவாக என்ன பேசப்படுகிறது, என்ன விஷயங்களை அவங்க விவாதிக்க போறாங்க, ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு அதற்கான எண்ணிக்கைகளை திரட்டுவது போன்ற திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கிறதா? வணக்கம். இந்தியா கூட்டணியின் முதல் ஆலோசனைகளும், அதாவது இவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இவர்களுக்கு ஆட்சி அமைக்காவிட்டாலும் இவர்களை பொறுத்தவரை இது ஒரு மாபெரும் வெற்றியாக தான் பார்க்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெறுகிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஒவ்வொன்றாக வருகை தந்து இருக்கிறார்கள். இதில் முக்கியமாக தற்போது முதல் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் தமிழக முதல்வரும் மு க ஸ்டாலினும் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அதே போல் ஜார்க்கண்ட் முதல்வராகவும் சம்பை சோரன் வர இருக்கிறார். மேலும் தற்போது அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சீதாராம் யெச்சூரி, டி ராஜா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி எம்பிகள் சஞ்சய் சிங், அதே போல் ராகவ் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வரவில்லை, அவருக்கு பதிலாக அபிஷேக் பானர்ஜி வந்திருக்கிறார். உத்தவ் தாக்கரேக்கு உடல்நிலை சரியில்லாத காரணமாக சஞ்சய் ராவத் இன்னும் சில நிமிடங்கள் வர இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் பார்க்கும்பொழுது தற்போது ஏற்கனவே தகவல் கசிந்தது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இவர்கள் பக்கம் இழுத்து இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று. ஆனால் அப்படியெல்லாம் நடைபெறவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. இவர்கள் வலுவான எதிர்கட்சிகளாக எவ்வாறு செயல்படுவது, மேலும் இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது, அவர்களோட அமைச்சரவை உருவாக்கம் எவ்வாறு என்பது செயல்பாடுகள் எல்லாம் முன்னிட்டு கவனித்த பிறகு இவர்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று இது தொடர்பாக தான் இந்த ஆலோசனை இருக்கும் என கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இவர்களுடைய வெற்றியை இவர்கள் இந்த தேர்தலை இவர்களுடைய வெற்றியாக தான் பார்க்கிறார்கள். அதன் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இதனை கருத்தில் கொள்கிறார்கள். அதே போல் தமிழகத்தில் ஏற்றுக்கொண்டால் 40க்கு 40 திமுக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றது குறித்தும் இங்கே அதே போல் பல்வேறு மாநிலங்கள் இதே போல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலை இந்த கருத்துக்கள் தான் இவர்களுடைய முக்கிய அஜெண்டாவாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இவர்களுடைய செயல் திட்டம் என்னவென்றதெல்லாம் இதில் இன்னொரு கருத்து என்றால், ஏற்கனவே உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியில் பிரதமராக ராகுல் காந்தி இருக்க வேண்டும், இதுக்கு நான் முன்மொழிகிறேன் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இது குறித்து நாங்கள் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரோடும் பேச இருப்பதாக புரிந்தார். ஜெயராம் ரமேஷும் நாங்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க இருக்கிறோம் என்று எல்லாம் இவர்கள் பக்கம் இழுப்பதாக எல்லாம் தகவல்கள் இருந்தது. இத்தகைய சூழ்நிலை இப்போதைய ஒரு ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராஜா, இப்போதைய அளவில் புரிந்து கொள்வதாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த கூட்டத்திற்கு போயிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில இப்போதைக்கு அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோருவது போன்ற திட்டங்கள்லாம் இப்போதைய அளவில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்தியா கூட்டணி. நிச்சயமாக அசோகா, ஏனென்றால் ஒருவேளை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு இவர்கள் பக்கம் வந்தாலுமே அவர்களுக்கு இன்னும் பெரும்பான்மை கிடைக்காது. 230 அவர்கள் பக்கம் ஒரு 30 இருந்தாலும் கூட பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு 12 எம்பிக்கள் தேவைப்படுகிறது. அதனால் ஒரு சிக்கலான விஷயம் தான் என்பதனால் அவர்கள் இப்போதைக்கு ஆட்சி அமைப்பது பற்றி எந்த ஒரு முடிவு எடுக்க போவதில்லை. சுமார் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த ஆலோசனையானது நடைபெறும். அதற்கு பிறகு விரிவான செய்தியாளர் கூட்டாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது.
ஸோ கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதுல ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாருமே இணைந்து செய்தியாளர்களை சந்திக்க போறாங்களா? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாருமே அதுல இருக்க போறாங்க? நிச்சயமாக மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, அதே போல மு க ஸ்டாலின், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவார் உள்ளிட்ட அனைத்து முக்கிய தலைவர்களும் ஒன்றாக இணைந்துதான் இந்த செய்தியாளர் சந்திப்பை சந்திக்க இருக்கிறார். ரைட். ஸோ இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதன் முடிவில் செய்தியாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நன்றி ராஜா, கூடுதல் தகவல்களுக்கு. இந்த கூட்டம் ஒரு முக்கியத்துவமான கூட்டமாக பார்க்கப்பட்டது. ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவையோ நிதிஷ்குமாரோ இந்த பக்கம் வருவார்களா, இந்தியா கூட்டணி தலைமையில ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுமா, என்ன செய்ய போறாங்க, இல்ல நம்ம எதிர்கட்சியிலேயே அமரலாம், எதிர்கட்சி வரிசையிலிருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க போகிறார்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கியது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு முன்னாலேயே சிறிது நேரத்திற்கு முன்பாக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அங்க போயிட்டாங்க. அங்க போய் ஆதரவு கடிதமும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தற்போதைய அளவில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு இந்தியா கூட்டணியுடைய ஆட்சிக்கான முயற்சி அப்படிங்கிறதுக்கான அந்த முனைப்புகள் அப்படிங்கிறது தற்போதைய அளவில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அந்த தலைவர்கள் அங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க, பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க ஆட்சி அமைத்த பிறகு வேற மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் இன்றைய அளவில், தற்போதைய அளவில் இந்தியா கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைய அளவில் குறைவாகவே தெரிகிறது. நாளை மறுநாளோ அடுத்த கட்ட நாட்களிலோ என்ன மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.